முன்விரோதம் காரணமாக வீடு புகுந்து தாக்கி பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பின்னத்தேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயது பெண்மணி ஜோதியம்மாள். இவரது கணவர் உதயகுமார். இந்த தம்பதிக்கு 15 வயதில் மகள் ஒருவர் உள்ளார். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்த ஜோதியம்மாள் கடந்த 10 வருடங்களாக தனது மகளுடன் பின்னத்தேவன்பட்டியில் உள்ள பெற்றோர் வீட்டருகே வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி ஜோதியம்மாள் வீட்டருகே வசிக்கும் அக்கம்பக்கத்து பெண்கள் சிலர் நடவு செய்த வெங்காய கழிவுகளை தரம் பிரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களுக்குள் பேசி சிரித்து கொண்டிருந்ததை அறிந்த ஜோதியம்மாள் தன்னை பற்றித்தான் அவர்கள் ஜாடை பேசுகிறார்கள் என்று எண்ணி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. சற்று நேரத்தில் வாக்குவாதம் முற்ற மகேஸ்வரி என்ற பெண்ணை ஜோதியம்மாள் அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த முருகேஸ்வரி தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது தொடர்பாக முருகேஸ்வரியின் மகன் சிவசாமி அளித்த புகாரின் பேரில் ஜோதியம்மாள் மீது அல்லிநகரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனது தாயாரை அரிவாளால் வெட்டியதால் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்த முருகேஸ்வரியின் மகன் சிவசாமி பழிக்கு பழிவாங்க காத்திருந்தார். இதற்காக சிவசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளனர். சம்பவத்தன்று பின்னத்தேவன்பட்டியில் வீட்டில் இருந்த ஜோதியம்மாள் மற்றும் அவரது மகள் ஆகியோரை கட்டைகளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த ஜோதியம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 15 வயது சிறுமி படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த அல்லிநகரம் போலீசார் ஜோதியம்மாளின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த சிறுமி ஜெயஸ்ரீயையும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உயிரிழந்த ஜோதியம்மாளின் சகோதரர் அளித்த புகாரின் பேரில் காசிமாயன், ராஜபாண்டி, சிவசாமி, சவுந்தரபாண்டி, சிவராஜா மற்றும் பிரேம்குமார் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிந்து 4 பேரை கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள சிவசாமி உள்ளிட்ட 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முன்விரோதமாக மாறி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.